சங்கீதம் 18:6 நான் வாசிக்கிறது போல, நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் பாருங்கள், காலமே நமக்கு ஒரு நெருக்கம். நம்முடைய இடத்தை அனுபவித்து கொண்டு நம்மளையே பேசுகிறார்கள். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். தாவீது என்ற பக்தர் அப்படிதான் கேட்கிறார், கர்த்தாவே நான் நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுறேன் ஐயா. நெருக்கத்திலிருந்து நான் நோக்கி உம்மை கூப்பிடும் பொழுது நீர் எனக்கு என்ன பண்ணுறீங்க, எனக்கு பதில் கொடுக்குறீங்க. 18:6 சங்கீதம் 18:6 நாம் வாசிக்கிறோம், அபயம் விட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்முடைய கூப்பிடுதல் இன்றைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் போய் ஏறுவது மாத்திரமல்ல, அவர் செவிகளில் ஏற வேண்டும். அவர் காது கேட்க, நம்ம கூப்பிடுறது ஏசப்பாவுடைய காது கேட்க வேண்டும். தாவீது என்ற பக்தர் சங்கீதம் 32 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே அவர் கூப்பிடுறாரு, என்னை குணமாக்குங்க, சத்துருக்களுக்கு முன்னதாக நான் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறேன், அந்த சத்துருக்கள் என்னை விலக்கி என்னை காத்து கொள்ளுங்கப்பா, அந்த சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட நேரத்தில் தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 91:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு வாசிக்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்போ தாவீது என்ற பக்தர் பாருங்க, ஆபத்து வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, நமக்கு வியாதிகள் வரும் பொழுது, விக்கினங்கள் சூழும் பொழுது, சத்துருக்கள் நம்மை பின்தொடரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன சொல்லுங்கள், நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நாம் அதை தான் நம்ம செய்ய வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்றைக்கு இந்த கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும், நம்மை எல்லா விதத்திலும் நம்மை உயர்த்த வேண்டும், ஆபத்தில் விடுவிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 12:26 நாம் வாசிக்கிறோம், அவர் எப்படி கனப்படுத்துகிறார் என்று சொல்லி. யோவான் சுவிசேஷம் 12:26 யோவான் 12:26 கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கனம் பண்ணுகிறார் என்று சொன்னால் எப்படி நம்மை கனம் பண்ணுகிறார் என்றால், ஆமேன். வாசிங்கள் யோவான் சுவிசேஷம் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமேன். அப்போ பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு ஆபத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு, நம்மை தப்புவிக்கிறாரு, கனம் பண்ணுறாரு. அப்போ எப்படி கனம் பண்ணுறாரு, ஊழியக்காரர்களாக நம்மை கனம் பண்ணுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லா ஊழியக்காரங்க இன்றைக்கி நம்மளை பார்த்து ஏளனமாக நினைக்கலாம், இந்த பொல்லாத கூட்டங்கள் நமக்கு விரோதமாக அனுப்பிவிடலாம், நம்மளை மட்டமாக நினைக்கலாம். இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, என் மீது ஒரு அபிஷேகம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஊழியர்கள் இப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஊழியர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக அவங்க குறைவுகளில் நம்ம அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும். பண்டகசாலை ஆலயத்தில் பண்டகசாலை ஏன் கட்டுறாங்க சொல்லுங்கள்? அந்த ஆதி காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் திருச்சபையில் ஸ்டோர் ரூம் கட்டுவாங்க. ஸ்டோர் ரூம்னா பொருட்கள், மளிகை சாமான்கள் வைப்பதற்கு. விசுவாசிகள் என்ன செய்வார்கள், ஆசாரியர்களுக்கு மூட்டையாக கொண்டு தங்கள் காணிக்கைகளை அங்கே பலிபீடத்தில் வைப்பார்களாம். அதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூமில் வைத்து அவர்கள் சேகரித்து வைப்பார்கள், சேமித்து வைப்பார்கள். இன்றைக்கு நம் திருச்சபைகள் அப்படி இருக்கா? நம் ஜெப வீட்டில் அப்படி இருக்கா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் கனம் பெற வேண்டுமானால், நீங்கள் ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது மாத்திரமல்ல, கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். கர்த்தர் எப்படி கனம் பண்ணுறது? நான் சர்ச்சைக்கு ஒழுங்காக வரேன், நான் காணிக்கை கூட சரியாக கொடுக்கறதில்லை, தசமபாகம் கூட கொடுக்கறதில்லை. தசமபாகம் நம்முடைய சம்பளத்தில் 10ல் 1 பங்கு அது கர்த்தருக்கு. நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய பேர் குடும்பங்களில் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் சொல்லுங்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா மாத்திரம் ஆபத்திலேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குறாரு. இல்லை, அப்படி ஆபத்திலேருந்து விடுதலை கொடுக்குறாரு, தப்பு விற்கிறாரு. நம்மை கனம் பண்ண வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஊழியக்காராக கர்த்தர் நம்மை மாற்றுகிறாரு. அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களை நாம் நேசிக்க வேண்டும்.
நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சகல காரியத்தில் உண்மை உத்தமமாக இருந்து நாம் இருக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்து விடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. அந்த ஆபிரகாம் அபிமெலேக்கு என்றதான ராஜாவினிடத்தில் போயிட்டு அவர் இருக்கும் பொழுது சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டார். அப்போ சாராள் மிகவும் அழகுள்ள ஸ்ரீ. அப்போ அழகாக இருக்கிறபடினால சகோதரி என்று சொன்னது நிமித்தம் அந்த அபிமெலேக்கு ராஜா என்ன பண்ணிட்டான், அந்த அம்மாவை கொண்டுட்டு வந்து தன் மனைவியாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி சாராளை அழைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு கடந்து போய்விட்டான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த நெருக்கம் சகோதரின்னு சொன்னதுனால, அந்த அழகாக இருக்கிறபடினால அந்த மகளை கொண்டு போயிட்டு சாராளை கொண்டு போயிட்டு தனக்கு மனைவியாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அபிமெலேக்கு நினைத்தான். நினைத்த நேரத்தில் தான் பாருங்கள், ஒன்றும் செய்ய முடியல. அந்நிய தேசம், வேறு தேசத்தில் வந்து ஆபிரகாம் போனதுனால அவரால் எதிர்க்க போராட முடியாது. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போ ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ராஜாவுடைய உள்ளத்திலேயே கர்த்தர் பேசிட்டாரு. ராஜாவுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசி அவர் என்ன பண்ணுறாரு, அதான் நம்ம வாசித்தோம். வாசிங்க 14. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்படைத்தான். அப்ப அந்த நெருக்கத்தின் பாதையை கர்த்தர் மாற்றி இழந்து போன அத்தனையும் திரும்ப ஒப்படைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாரு. இன்றைக்கு நம்ம கூட இந்த ஊரே நம்மளை ஒரு மாதிரி கேவலமா நினைத்திருக்கலாம். அவ்வளோண்டு இடத்துல இவங்க ஆராதிக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நம்ம என்னெல்லாம் இழந்து போனோமோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுக்க போறாரு. அந்த அப்போ அது கொடுக்கும் பொழுது அந்த எரிச்சல் தாங்காது. இப்போவே நிறைய பேருக்கு எரிச்சலாக இருக்குது. எதுக்கு இந்த அம்மாவுக்கு அந்த இடம், எதுக்கு இந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய இடம், ஆனால் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஆபிரகாமுக்கு பாருங்க, இழந்து போன தன்னுடைய வேலைக்காரி ஆடு மாடுகள் மனைவி எல்லாவற்றையும் அந்த ராஜா திரும்ப கொடுத்தாரு. நமக்கு கூட தேவன் என்னென்ன இழந்திருக்கிறோமோ இந்த புதிய மாதத்தில் திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பாரு. நம்ம இழந்து போன பலத்தை இழந்திருக்கிறோமா, நம்ம சுகத்தை இழந்திருக்கிறோமா, நம் பிள்ளைகளுடைய சமாதானத்தை இழந்திருக்கிறோமா, நம் குடும்பத்தில் வறுமை வாட்டுகிறதா, நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் இதெல்லாம் இருக்கிறதா, வியாதி என்னை சுற்றி கொண்டு இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். வியாதி சுற்றி கொண்டிருந்தாலும் நமக்கு விரோதமாய் போராட்டங்கள் மாந்திரிக கிரியைகள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த நெருக்கத்தை எல்லாம் கர்த்தரை மாற்றி போட்டு நமக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு செய்தவர், தாவீதுக்கு செய்தவர், நம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, 18 வாசிங்க. அதிலேயே 20 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த ஆபிரகாமுடைய மனைவியை அபிமெலேக்கு கூட்டிட்டு போனதுனால கர்த்தர் அவருக்கு ஒரு இது கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, அந்த அபிமெலேக்கு ராஜா வீட்டில் பிள்ளை பெறாதபடிக்கு மலட்டுத்தனத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அவங்க குடும்பத்தில் அந்த ராஜா வம்சத்தில் பிள்ளையே பிறக்கக்கூடாதுன்னு அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் அந்த ராஜாவுடைய நாட்களில். இன்றைக்கு நம்மளுக்கு விரோதமாக நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை பறித்திருக்கலாம், நம் குடும்பத்தில் நம்முடைய எல்லா சொத்துக்களை கூட பறித்திருக்கலாம். எல்லாம் பறித்து வச்சுக்கிட்டு ஓஹோன்னு ஆகான்னு சொல்லி சிரிக்கலாம், நம்ம மினுக்காக பார்க்கலாம். கர்த்தர் அந்த குடும்பத்தில் அபிமெலேக்கு என்ன கொடுத்தாரு? பிள்ளை இல்லாத ஒரு சாபத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிசாசு எத்தனை காரியங்கள் செய்தாலும் அந்த சாபத்தை அந்த குடும்பங்களுக்கு கொடுப்பாரு. அவர்கள் நம்மிடத்துல வந்து கேட்க வேண்டும். ஆபிரகாம் ஐயா கிட்ட அபிமெலேக்கு வந்து கேட்குறாரு, ஐயா ப்ளீஸ் தயவு செய்து என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு,
என் குடும்பத்தில் என் மனைவி கர்ப்பம் தரிக்க வேண்டும். ராஜா வம்சத்தில் பிள்ளை இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ கேட்ட உடனே தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அபிமெலேக்குக்காக ஜெபிக்கிறாரு. அப்போ அபிமெலேக்குக்காக ஜெபித்த மாத்திரத்தில் அங்கே என்ன நடக்குது? பிள்ளை பெரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இன்றைக்கு சத்துருக்கள் வந்து நம்ம நோக்கி ஓடி வரணும். ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் தெரியாமல் வந்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் செய்யக்கூடாது. பாருங்கள், இந்த செய்திக்கும் நீங்கள் நடந்த காரியத்துக்கு எவ்வளோ சரியாக இருந்து பாருங்கள். இன்றைக்கி தூண்டி விடப்பட்டிருக்கிற பொல்லாத அந்த கூட்டம், நரி கூட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஊரில் இந்த சபை எப்படியாவது கெடுக்கணும்னு நம்ம சபையில் இருக்கிற ஆத்துமாக்களையும் சில பேரை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த நரி கூட்டங்கள் நம்ம இடத்துல ஓடி வர வேண்டும். எதற்காக? ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வைப்பார், கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வருவார். ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட வருவார், என்கிட்ட வருவார். கர்த்தரை அப்படி அனுப்புவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீண் போகாது. ஒருவேளை நமக்கு லேட் ஆனாலும் நிச்சயமாக அது நடக்கும். ஆபிரகாமுக்கு நடந்துச்சிங்களா? அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய மனைவி சாரால ஒரு கீறல், ஒரு நகம் கூட அந்த சகோதரி மீது அந்த அபிமெலேக்கு தொடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். ராஜா நினைத்திருந்தா அந்த அம்மாவை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு நகம் கூட படாதபடிக்கு சாராளை பத்திரமாக கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு சத்துருக்கள் நம்மை சேதப்படுத்த வேண்டும் நினைத்திருந்தாலும் அது கர்த்தர் அனுமதி கொடாதபடி நம்ம எல்லாம் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். அது மாத்திரமல்ல, 54:2 வாசிங்க. சங்கீதம் 54:2. சங்கீதம் 54:2. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும். ஆமென். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்க போகிறாரு. அது மாத்திரமல்ல, 34:6 வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி கர்த்தர் ரட்சிக்கிறாரு. நம்ம எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ நம்முடைய நெருக்கம், நம்முடைய பாதைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டத்தின் வழியில் நம்ம நெருக்கமான சூழ்நிலை நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 64:1-2 வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 64:1-2. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சத்ருவால எனக்கு வருகிற அந்த பயம், நம்முடைய ஜீவனை எடுத்துருவானோ, நான் வியாதியில மறிச்சிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்திலிருந்து என்ன பண்ணுங்க? என் பிராணனை காத்தருளும். அப்போ தாவீதுன்ற பக்தனை கர்த்தர் காப்பாற்ற இன்னைக்கு நமக்கு கூட சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் மந்திரங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், பொல்லாத மனுஷர்கள் ஏவி விடுவார்கள். அவற்றிலிருந்து என் பிராணனை காத்தருளும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த இடம் நமக்கு முடிந்து விட்டாலும் அந்த மனிதர்களால் ஏதாவது நமக்கு நடக்குமா, அந்த மனிதர்கள் நம்ம ஏதாவது செய்வார்களா என்று சொல்லி நமக்கு அந்த பயம் இருக்கும். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே அந்த மனிதர்கள் மூலமாக எனக்கு எதுவும் வரக்கூடாது. நாங்கள் தனியாக ஒரு லேடி தனியாக இருக்கிறப்பா, எனக்கு யாரும் துணை இல்லைப்பா, எனக்கு சபைக்கு வருவாங்க போயிடுவாங்க, அவ்வளோதான்ப்பா. மற்றபடி ஒரு ஆபத்துன்னு வரும்போது எனக்குன்னு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா. அந்த மனிதர்களோடு பேசும்போதெல்லாம் என்னை சுற்றிலும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். எவ்வளோ பயம் இருக்கும் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த அளவுக்கு பயம் இருக்கும். ஆனால் பிசாசு சொல்லிக்கிட்டே இருப்பான், இங்கே கத்தி வச்சு நின்று ஏதாவது பண்ணிடுமா, அதை பண்ணுவான்னு. ஆனாலும் தேவனே நீ தாங்க காப்பாற்றணும், வெளியே போகும்போது வரும்போது என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை சுற்றிலும் அக்கினியாக இருங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் பாருங்கள் அந்த பிராணனை மீட்டு அந்த பிராணனை கர்த்தர் நமக்கு காத்து கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பயம் சூழ்ந்திருக்கலாம். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஒரு நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரு. தேவ சித்தம் செய்யலைன்னா கூட நமக்கு ஒரு நெருக்கம் வரும்.
தேவ சித்தம் செய்யலை. தேவ சித்தம் செய்கிறவங்களுக்கும் நெருக்கம் உண்டு, தேவ சித்தம் செய்யாதவர்களுக்கும் நெருக்கம் உண்டு. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா தேவ சித்தம் செய்யவில்லை. தேவ சித்தம் செய்யாதபடினால அவர் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்தது. அந்த நெருக்கத்திலிருந்து அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. கர்த்தர் யோனாவின் ஜெபத்தை கேட்டு யோனாவுக்கு பதில் கொடுக்கிறாரு. வாசிங்க யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பார்த்தீங்களா? அப்போ நெருக்கம் எங்கே, எப்படி நெருக்கம்? தர்ஷீஷுக்கு போக வேண்டிய, நினிவேக்கு போக வேண்டிய யோனா எங்கே போயிட்டாரு? தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. தேவ சித்தம் செய்யலை. தர்ஷீஷ்க்கு ஏசப்பா கர்த்தர் வந்து அவரை போக சொல்லலை. யோனா நீ என்ன பண்ண? நினிவேக்கு போ, எனக்கு விரோதமாக நிறைய பாவங்கள் அங்கே மக்கள் செய்து கொண்டிருக்காங்க, அதனால் நீ போயிட்டு அந்த மக்களுக்கு எச்சரிச்சுட்டு என் வார்த்தையை பிரசங்கித்துட்டு வா அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் இவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு பயந்துக்கிட்டு தர்ஷீஷுக்கு ஓடி போனார். அப்போ ஓடி போகும்போது பாருங்க, அந்த கடல் கொந்தளிக்கும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, கடல் கொந்தளித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரை தூக்கி கடலில் போட சொன்னார். கடலில் போட்ட உடனே ஒரு பெரிய ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறாரு. அந்த மீனின் வயிற்றில் யோனா போயிடுறாரு. இதெல்லாம் உண்மையாக நடந்தது சரித்திரம். ஒரு பெரிய மீன், ஒரு மனுஷனையே விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மீனை வந்து கர்த்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அப்போ யோனா என்ற மனிதன் தேவ சித்தம் செய்ய மாட்டார், ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்கொள்வார்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் ரெடியாக ஒரு மீனை வச்சுருக்காரு. இவனும் அதுக்கேற்ற மாதிரி தேவ சித்தம் செய்யாதபடி தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இது சம்பவம் நடக்கிறது. நடக்கும்பொழுது தான் பாருங்கள், அவரை கடலில் தூக்கி போட்டவொடனே அந்த மீனானது யோனாவை வெல்கம் பண்ணி தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டது. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பாரு. யோனா பாருங்க, மீன் வயிற்றில் போயிட்டு உட்கார்ந்து கொண்டு 3 நாள் ஜெபிக்கிறாரு. எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கும். அந்த மீன் வந்து சாப்பிடுகிற பாசி, அந்த மீன் குடிக்கிற தண்ணி, அதெல்லாம் யோனாவுடைய வாயில் தான் போகும். அப்போ யோனாக்கு அங்கே எந்த நல்ல தண்ணியும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ அவர் சாப்பிட்டதெல்லாம் 3 நாளைக்கு என்ன சாப்பிட்டாரு? கடல் பாசி, கடல் தண்ணி. இதை இதுலேயே தான் அவர் சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காரு 3 நாட்களும். அந்த 3 நாட்களை எவ்வளவு நெருக்கம், படுக்க முடியாது, இப்படி போக முடியும், இப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும் மீன் வயிற்றில். எவ்வளோ நெருக்கம் இல்லை? அந்த நெருக்கத்தில் தான் கர்த்தரை நோக்கி இது யோனா கூப்பிடாரு. அப்போ தான் அவருக்கு புத்தி வருது, ஓஹோ நம்ம வந்து தேவ சித்தம் செய்யலை, நம்ம தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்னு. அப்போ கர்த்தரை நோக்கி அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. கூப்பிட்ட உடனே பாருங்கள், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர். அப்போ இன்றைக்கி நம்ம எங்கே இருந்து நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நம் சத்தத்தை கேட்பார். நம்ம கர்த்தர் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். அந்த நெருக்கத்தின் பாதையை கர்த்தர் நமக்கு மாற்றி போடுவார். அதனால தான் ஒரு பக்தன் பாடுவார், என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் நெருக்கத்தையே நீர் மாற்றினீரே, வேறு துணையும் இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லாமல் வேறு துணையும் இல்லை, நீர் விலகவில்லை, கரமோ கைவிடவே இல்லை, என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நீர் மாற்றினீரே. ஆமென். யோனாவின் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினாரு. யோனாவின் ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றினாரு. விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தாரு. பூமியில மீண்டுமாக அந்த மீன் யோனாவை கக்கினது. யோனா மீண்டுமாக தேவ சித்தம் செய்தாரு. யோனாவை கொண்டு நினிவே பட்டணத்தை தேவன் அசைத்தாரு. இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தர் நம்மை கனம் பண்ண போகிறாரு. கர்த்தர் நம்மை விடுதலை கொடுக்க போறாரு. நம் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்க போறாரு. நம் ஒடுக்க நான் இப்படியே தான் இருக்கணுமா,
என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த நெருக்கத்தின் பாதையை மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்க போகிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி நாம் ஜெபிக்க. 102 கடைசியாக 102ஆம் சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 102 1-2. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள் செய்யும். ஆமென். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். எனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது கர்த்தாவே, எனக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தாவே, உமது முகத்தை எனக்கு மறைக்காதீங்கப்பா. உம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்னதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்க. நான் எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சத்தமானது உங்கள் செவியில் வந்து சேரட்டும் ஐயா. அதுவும் ஆலயத்திலிருந்து நான் சபையம் விட்டேன். 18 மீண்டும் வாசிங்கள். 18:6. ஆலயத்திலிருந்து வந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு விசேஷமான ஒரு பதில் நமக்கு இருக்கிறது. வீடுகளிலும் ஜெபிக்கலாம், ஆலயத்தில் கூட வந்து ஜெபிக்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அப்போ இன்னைக்கு ஆலயத்திலிருந்து வந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடம் ஜெபித்து பாருங்கள். தேவனை அறியாத ஒரு தாய் இரவில் வந்து எங்கள் சபையில் படுப்பாங்க. படுத்துட்டு அதுக்கு ஒரு மனசாட்சி, நம்ம படுக்க இடம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுவே அது என்ன பண்ணோம், வாசலை பெருக்கி இந்த வரண்டாவெல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து 5 காசு வாங்காது. அது கடவுளுக்காக இந்து, அவனை ரட்சிக்கப்படலை. வந்தவொடனே பலிபீடத்துக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிவிட்டு தனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடி ஜெபம் பண்ணிட்டு போகும். அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு தாய் வந்து விமர்சனம் பண்ணுச்சு. பூ வச்சிட்டு இருக்குது, பொட்டு வச்சிருக்குது, அது பாருன்னு. பூ பொட்டு வச்சதை நீ பார்க்காதம்மா, உள்ளத்தை பாரு. பூ பொட்டு வைக்காதவங்க உள்ள இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒரு கலகத்தின் ஆவி தெரியாமல் சபையில் சேர்த்துட்டு இன்றைக்கி பெரிய ஒரு ஆனால் கர்த்தரே விரட்டினார். ஜெபம் பண்ண இந்த கலகத்தின் ஆவி சபையை விட்டு அப்பா நீங்கள் விரட்டுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு சூழ்நிலை உண்டாக்குனார். இன்னைக்கு ஆலயத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு வந்து இந்து முஸ்லீம்லாம் கிடையாது, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தை கர்த்தர் பார்ப்பார். யாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். நம்ம தான் இன்றைக்கி சொல்கிறோம், பூ வச்சுன்னுக்கிறாங்க, பொட்டு வச்சுன்னுக்கிறாங்க, நகை போட்டுன்னுக்கிறாங்க அப்படின்னு. உள்ளத்தை பார்க்குறோமா? அந்த உள்ளத்தை கர்த்தரை பார்த்து நீங்கள் யாராக இருந்தாலும் ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் கேட்டு எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் உங்கள் தீராத பிரச்சனையா, உங்களால் முடியாதா? ஒரு அம்மா அப்படி தான், அவங்க கணவரை குடிச்சே அடிப்பார். அப்போ அந்த அம்மா அந்த வழியாக போயிட்டுருக்குது. அவர் வந்து குடிக்க அடிமையாயிட்டார். ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த குடிக்கு அடிமையாயிட்டார். அப்போ சாகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கூட அந்த அம்மா அந்த வழியாக போகும்போது அந்த ஆலயத்தில் ஒரு சத்தம் கேட்டுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படி கேட்ட உடனே அப்படியே இந்த அம்மா பார்க்குது, எங்கேருந்து வருதுன்னு. இது என்ன சர்ச்சா? சரி உள்ளே போகலாம். போயிட்டு அந்த அம்மா முழங்கால் போட்டு, சாமி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு நான் கேட்டேன். இன்றைக்கி என் துக்கம் சந்தோஷமாக மாறுமா? ஒரு சின்ன இதுதான். ஆலயத்திலிருந்து அது கேட்டுட்டு போன உடனே அந்த இரவில் தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த குடும்ப தற்கொலைக்கு அப்படியே ரெடியாக இருக்குது. விஷம் குடித்து குடும்பமாக மறித்து விடலாம், கடன்காரர்கள் தொல்லை கொடுக்குறாங்க, அதுக்காக மறித்து விடலாம் சொல்லி இருக்கும்போது தான் தேவன் வந்து ஒரு ஊழியக்காரரை ஒரு தூதராக சொப்பனத்தில் அனுப்புகிறாரு. சொப்பனத்தில் அனுப்பி, தம்பி நீ ஏன் சாகணும், நீ சாக வேண்டாம்ப்பா, உன் துக்கம் சந்தோஷமாக மாறணும். உங்கள் மனைவி வந்து சொன்னாங்கல்ல, அப்போவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு தம்பி, நீ மறிக்க வேண்டாம், நீ போ, நீ கடன் கொடுத்தான் பாரு, அவன்கிட்ட நீ போய் தவணை கேளு,
இத்தனை மாதம் எனக்கு தவணை கொடுங்க ஐயா, அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா தேவ தூதன் கர்த்தர் அனுப்புனார். அவன் தவணை கேட்டது மாத்திரமே அப்படியே கொடுக்கப்பட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நம்முடைய காரியங்கள் ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் அவரும் விட்டு சரிம்மா சரிப்பா தம்பி ஐயா அப்பா அம்மா வேலை தானே ஓடிக்கிட்டே இரு. ஆலயத்திலிருந்து நம்ம ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் உங்கள் காரியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக, சபையின் காரியங்களுக்காக கண்ணீரோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, அவர் தமது சத்தத்தை கேட்பார். அவர் தமது சத்தத்தை கேட்டு பதில் கொடுப்பார். இன்றைக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் நினைக்கலாம் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன்றாரே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் கேட்பார். உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாரு. கர்த்தர் அற்புதமான காரியத்தை இந்த புதிய மாதம் செய்ய போகிற. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, சோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா நாங்கள் தியானித்தது போல நெருக்கத்தில் இருக்கிறோம் ஐயா. இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எங்கள் தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எங்கள் தேசத்துக்கு விடுதலை கொடுங்க. எங்களை பகைக்கிற வீணான சத்துருக்கள் மத்தியில் எங்கள் நெருக்கத்தை எல்லாம் விசாலமாய் மாற்றி கொடுங்க. யாரெல்லாம் கர்த்தாவே எங்களை குறித்து ஏளனமாய் பேசுகிறார்களோ, எங்களை குறித்து கர்த்தாவே அவதூறாக நினைக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் ஐயா அப்பா யோனாவை உயர்த்தினது போல, தாவீதை உயர்த்தி வைத்தது போல எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் உயர்த்தி வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறையா. பாதுகாத்து கொள்ளுங்க. துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.